இந்த பெண்குயின் வீடியோ பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி இத பத்தி வீடியோ போட்ட எல்லாருக்கும் பகிரங்கமா மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வீடியோ பத்தி நிறைய பேர் நிறைய நல்ல விஷயம், பிலாசபி, லைஃபோட கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வெர்னர் ஹெர்சாக் எடுத்த என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியில இருக்கிற இந்த வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. 2007 வந்த இந்த டாக்குமெண்ட்ரி இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு எதனால வைரல் ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஆயிடுச்சு. இந்த வீடியோவை வச்சு சொன்ன லைஃப் லெசன்லாம் செம்ம இம்ப்ரெசிவ். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெண்குயின்னாவே பொதுவா கூட்டமா தான் வாழும். அதுவும் இந்த டாக்குமெண்ட்ரியில காமிக்கிற இந்த பெண்குயின் கூட்டத்துல ஒரு பெண்குயின் மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு தனியா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மலையை நோக்கி ஓடுது. இந்த தனியா போன பெண்குயினுக்கு நல்லா தெரியும், இந்த கூட்டத்தை விட்டு தனியா போனா நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது, ஃபுட்டும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படணும்னு. இதெல்லாம் தெரிஞ்சுமே எதனால அந்த பெண்குயின் தனியா போச்சுன்னா, இதுக்கு நிறைய பேர் பல ரீசன் சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்குயின் தன்னோட லட்சியத்தை தேடி தனியா வருத்திக்கிட்டு இந்த மலையை நோக்கி தனியா பிரயாணம் பண்ணுது அப்படி இப்படின்னு. அங்க தனியா போன அந்த பெண்குயின் டாக்குமெண்ட்ரியில இறந்தும் போயிடுச்சு. எனக்கு என்னவோ இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பெண்குயின் லட்சியத்தை தேடி போன மாதிரி எல்லாம் தெரியல. சோறு தண்ணி கிடைக்குதுன்னு உங்க மத்தியில எல்லாம் வாழ்றதுக்கு நான் தனியா மலை மேல போய் செத்து கூட போறேன்டான்னு போன மாதிரி தான் இருக்கு. பரீட்சை எழுத தேவை பேனா, இதுக்கப்புறம் உங்க சவகாசமே வேணான்னு தான் அந்த பெண்குயின் மலை மேல போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் இந்த பெண்குயினை கலாய்க்கலாம் இல்லைங்க. ஏன் வாழ்க்கையை வெறுத்தவங்க, வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் தனியா வாழணும்னு முடிவெடுக்கிறாங்கன்றதுக்கு உதாரணமா தான் இந்த பெண்குயினை சொல்றேன். உடனே வந்துடாதீங்க கமெண்ட் பாக்ஸ்ல, அந்த பெண்குயின் தனியா போய் செத்துருச்சு, நீங்களும் தனியா வாழணும்னு முடிவெடுத்தீங்கன்னா இப்படிதான் கஷ்டப்பட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கூட்டமா இருந்தா அத்தனை பெண்குயின்களை பத்தி இங்க யாருமே பேசலையே. இறந்திருந்தாலும் தனியா போன அந்த பெண்குயின் தானே நம்ம எல்லாரையும் அதை பத்தி பேச வச்சிருக்கு. நம்ம தனித்துவமா பண்ற ஏதாவது ஒரு விஷயம் மத்தவங்கள நம்மள பத்தி பேச வைக்கும். செத்த அந்த பெண்குயினை உதாரணமா எடுத்துக்காம தனித்துவமா தனியா ஜெயிச்ச பல சாதனையாளர்களை முன்னுதாரணமா எடுத்து வாழ பாருங்க. அப்புறம் என்ன, கூடி வாழ்ந்தா கூட்டாஞ்சோறு, தனியா இருந்தா தக்காளி சோறு, அவ்வளவுதானங்க வாழ்க்கை. மக்களே இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க, யாருடைய துணையும் இல்லாம தனியா வாழ்றவங்க சாதிக்க முடியுமா முடியாதான்னு. அப்புறம் என்னோட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட்டுக்கான டே 4 இது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.